தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். ஜோதிஷம் வேதத்தின் கண். புராதன நூல்களில் நவீன கண்டுபிடிப்புகள். பகுதி 2. பூமியின் ஆகர்ஷணம், சுற்றுவது முதலியன இருக்கட்டும், பூமியின் ரூபத்தையே பார்க்கலாம். வெள்ளைக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள்? பூமி தட்டையாக தோசைக்கல் மாதிரி இருக்கிறது என்றுதான் பழங்காலத்தில் நினைத்தார்கள். அது தட்டையாக இல்லை, பந்து மாதிரி உருண்டையாக இருக்கிறது என்று நாங்கள் தான் சமீப நூற்றாண்டுகளில் கண்டுபிடித்தோம் என்கிறார்கள். சரி, ஜியாகிரபிக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பூகோள சாஸ்திரம் என்கிறோம். பூசாஸ்திரம் என்று சொன்னாலே போதும். ஆனாலும் பூமியானது கோளமாக, அதாவது உருண்டையாக இருப்பது நமக்கு ஆதி காலத்திலிருந்தே தெரியும் என்று தெரிவிப்பதாகத்தான் பூகோளம் என்று சொல்லியிருக்கிறது. யூனிவர்ஸ் எனப்படும் சகல நட்சத்திர லோகங்களும் உட்பட்ட பிரபஞ்சத்தை பிரம்மாண்டம் என்கிறோம். பிரம்மனால் படைக்கப்பட்ட அண்டம் இது. அண்டம் என்றால் என்ன தெரியுமா? கோழி முட்டை. கோழி முட்டை திட்டமான உருண்டையாக இருப்பதல்ல. ஒரு உருண்டையின் ஓரங்களை தட்டிவிட்ட மாதிரி நீளவட்டத்தில் கனபரிமாணம் உள்ளதாக முட்டை இருக்கிறது. நவீன விஞ்ஞானத்திலும் யூனிவர்ஸ் என்பது உருண்டையாக, ஸ்பெரிக்கலாக இல்லை, முட்டை மாதிரி ஓவல் வடிவத்தில் கனபரிமாணம் உள்ளதாக, எலிப்டிக்கல் ஆகவே இருக்கிறது என்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் முழுக்க நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்று மாடர்ன் அஸ்ட்ரானமியில் சொல்கிறார்கள் என்றால், வேத காலத்திலிருந்து நாம் இதற்கு தந்திருக்கிற பேரே இந்த உண்மையைத்தான் சொல்கிறது. ஜகத் ஜகத் என்றே நாம் சொல்கிறோம். ஜகத் என்றால் நின்ற இடத்தில் நிற்காமல் போய்கொண்டே இருப்பது என்றுதான் அர்த்தம். பூமி சுற்றுகிறது என்ற வாதத்தை ஆக்ஷேபித்தவர்களும் நம்மவர்களில் சிலர் இருந்துதான் இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சாராருடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். பூமியின் சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ், சுமார் 25,000 மைல். அதனால் ஒரு நாளில் 24 மணிகளில் பூமி ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது என்றால் அது மணிக்கு 1000 மைல் சுற்றுகிறது என்று அர்த்தம். அப்படியென்றால் ஒரு நிமிஷத்தில் அது 16 அல்லது 17 மைல் சுற்றுகிறது. அதாவது பூமி சுற்றி கொண்டே இருப்பதால் இந்த நிமிஷத்தில் இந்த மயிலாப்பூர் இருக்கிற இடத்தில் அடுத்த நிமிஷம் இங்கே இருந்து 17 மைலில் இருக்கிற ஒரு ஊரோ சமுத்திரமோ வந்தாக வேண்டும். இந்த நிமிஷத்திலே இந்த மயிலாப்பூரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற காக்காய் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழும்பி ஆகாசத்தில் நேரே போகிறது. அடுத்த நிமிஷம் அது கீழே வருகிறது. முன்னே எங்கே உட்கார்ந்திருந்ததோ அதே மயிலாப்பூர் மரத்தில் அல்லது மாடியில் வந்து உட்கார்கிறது. பூமி சுற்றுவது நிஜமானால் இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? அது மேலே எழும்பின ஒரு நிமிஷத்தில் கீழே இருக்கிற பூமி சுற்றுகிற சுற்றில் மயிலாப்பூர் இருக்கிற இடம் நகர்ந்து 17 மைலுக்கு அந்தண்டை உள்ள இடம் அல்லவா இங்கே வந்திருக்க வேண்டும். இப்படி கேட்கிறார் பூபிரமண சித்தாந்தத்தை ஆக்ஷேபிக்கிறவர். இதற்கு மேற்படி சித்தாந்திகள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை. ஆனால் நவீன விஞ்ஞானம் படித்தவர்களை கேட்டபோது பூமியை சுற்றி சுமார் 200 மைலுக்கு அட்மாஸ்பியர் என்ற காற்று மண்டலம் இருக்கிறது. அதற்கு அப்புறமும் உரைகள் மாதிரி சில மண்டலங்கள் இருக்கின்றன. இவையும் பூமியோடு கூடவே சுற்றி வருகின்றன என்று விளக்குகிறார்கள். நான் இப்போது சொன்னதில் கொஞ்சம் பிசகு இருந்தாலும் இருக்கலாம். அதெப்படியானாலும் பூமி மட்டுமின்றி அதன் அட்மாஸ்பியரும் அதோடு கூட சுற்றுகிறது என்பதில் சந்தேகமில்லை. அரபிக் நியூமரல் என்று சொல்கிற 1, 2, 3, 4 இலக்கங்களுக்கு இந்தியாதான் மூலமான தாய் வீடு என்று இப்போது மேல் நாட்டினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சைஃபர் என்பதே இந்தியாவிலிருந்து வந்ததுதான் என்று மேல் நாட்டு அறிஞர்கள் சொல்கிறார்கள்.
இது தெரிய வந்ததால்தான் கணித சாஸ்திரம் பூர்ண ரூபம் பெற முடிந்தது என்கிறார்கள். சைஃபர் வந்தது மட்டுமில்லை, எந்த இலக்கத்தை சைஃபரால் வகுத்தாலும் இன்ஃபினிட்டி அனந்தம் வருகிறது என்ற சூக்ஷ்மமான கணித உண்மையையும் பாஸ்கராச்சாரியார் சொல்லி அதை பரமாத்ம தத்துவத்தோடு சேர்த்து தம் கணித சாஸ்திரத்தின் மங்கள ஸ்லோகமாக கூறுகிறார். வகுக்கும் எண் டிவைசர் சின்னதாக ஆக ஈவு கோஷியன்ட் பெரிதாகும் அல்லவா? 16ஐ 8ஆல் வகுத்தால், அதாவது வகுக்கும் எண் 8ஆக இருந்தால் ஈவு 2, வகுக்கும் எண் 4 ஆனால் ஈவு 4, 2 ஆனால் ஈவு 8 ஆகிறது. சைஃபராலேயே வகுத்துவிட்டால் அப்போது ஈவானது எண்ணிக்கையாலேயே குறிப்பிட முடியாத அனந்தமாகி விடுகிறது, இன்ஃபினிட்டி ஆகிவிடுகிறது. வகுப்படும் எண் எதுவானாலும் சரி, அதை வகுக்கிற எண் சைஃபரானால் ஈவு அனந்தம். இதற்கு கஹரம் என்று பாஸ்கராச்சாரியார் பெயர் கொடுத்திருக்கிறார். கம் என்றால் சைஃபர், ஹரம் என்றால் வகுத்தல். இப்படி அனந்தமாக இருக்கிற பரமாத்மாவை நமஸ்கரிக்கிறேன் என்று தம்முடைய கணித சாஸ்திரத்தில் அவர் சொல்கிறார்.